எந்த ரவுடிங்க உன்னை துரத்தி வந்து நான் உன்னை காப்பாத்தனோ அந்த ரவுடிங்க நாகலிங்க பிள்ளையோட ஆளுங்க. சோ அவனை கொல்ல போன பொண்ணு நீதான். அதனாலதான் உன்னை கொல்றதுக்காக அவங்க ஃபாலோ பண்ணாங்க. பத்மா, கிணத்துக்குள்ள விழுந்த பக்கெட் எடுக்க முடியுமே தவிர குழியில விழுந்த வாழ்க்கை இருக்கவே முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். சட்டத்தையும் நியாயத்தையும் நம்புறத நான் எப்பவும் விட்டுட்டேன். சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பத்மா. ஒருத்தனை திருடன் சொன்ன உடனே உண்மையா இல்லையான்னு யோசிக்காம அவனை பிடிச்சு உள்ள போட்டுரும் சட்டம். குற்றவாளியா இல்லையான்னு முடிவு செஞ்சு நிரபராதியை வெளியே கொண்டு வந்துடும் நியாயம். நான் போலீஸ் இல்ல, லாயர். உன் கடந்த காலத்தை பத்தி என்கிட்ட சொன்னா உன் கணவனை காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி செய்யறேன். மது, ஹாய் மாமா. என்னடா என் மச்சான் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? கிணத்து மேல உட்கார்ந்துட்டு லா புக்க புரட்டிட்டு இருக்கேன். அதானே, கிணத்துக்குள்ள ஏதோ விழுந்த சத்தம் கேட்டுச்சு. பாவம், இப்பெல்லாம் உனக்கு கேஸ் எதுவும் கிடைக்கிறது இல்லையே, அந்த ஏக்கத்துல நீயே கிணத்துக்குள்ள விழுந்துட்டியோன்னு நினைச்சேன். மாமா, லாயர்ஸ் கிணத்துல விழுந்தவங்களை காப்பாத்துவாங்களே தவிர அவங்க கிணத்துல விழ மாட்டாங்க, அவங்க கிளைண்ட்ஸையும் விழ விட மாட்டாங்க. குட். நான் ஸ்டேஷனுக்கு போறேன், உன்னை டிராப் பண்ணட்டுமா? வேண்டாம் மாமா, நானே போயிடுறேன். கேஸ் கிடைக்கும், வெக்ஸாய் விழுந்துடாத. பாத்தியா, கிளைண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக லாயர்ஸ் எல்லாம் அப்பப்ப சின்ன சின்ன பொய்களை சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப உன்னை காப்பாத்தின என்ன நீ நம்புறதா இருந்தா என்ன நடந்ததுன்னு சொல்லு. சொல்றேன். என்ன ரசிச்சு பாத்துட்டு இருக்கீங்க? என் போட்டோ தானே? இல்ல, பத்மாவுடைய கணவர் போட்டோ. அவர் பேரு சுந்தரம். சூரியனை மேகங்கள் மறைக்கிற மாதிரி உங்க அப்பா மாதிரி இருக்கிற பெரிய மனுஷங்க இவர் வாழ்க்கையே இருட்டாக்கிட்டாங்க. இப்ப இவர் ஜெயில இருக்கார். கணவன் மனைவியாக போற நாம ரெண்டு பேரும் இப்ப பிரிஞ்சிருக்கிற இந்த கணவன் மனைவிய ஒண்ணு சேர்க்கணும். யார் மணி? சும்மா சொல்லு, நான் ஒரு லாயர். இங்க நாங்க பக்கத்து ஊரு. இங்க எதுக்கு வந்து? அது நான் எங்க வீட்டுக்காரரு ஏமாத்துற? ஆமாங்க, இங்க ஏதாவது வேலை செஞ்சு போடிக்கலான்னு வந்தா. அழாதம்மா, உனக்கு தேவை வேலை தானே. உன்னால குழந்தைய பார்த்துக்க முடியுமா? உங்க குழந்தையா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. குழந்தை எப்படி பிறக்கும்? என் மருமகனை பார்த்துக்கணும். உங்க அக்கா குழந்தையா? எங்க அக்காவுக்கும் இன்னும் குழந்தையே இல்ல. என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டல் பண்ண தோணுது வக்கீலையா? நானும் நான் கிண்டல் பண்ணல, உண்மையை தான் சொல்றேன். தூக்கு தண்டனை அடைஞ்ச ஒரு கணவனுக்கும் ஜெயில் தண்டனை அடைஞ்ச ஒரு மனைவிக்கும் பிறந்த ஒரு அநாத குழந்தை எங்க வீட்டுல இருக்கு. அந்த குழந்தை தான் பாத்துக்கணும். பாத்துக்கிறேங்க. எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுங்க. அழாதம்மா அழாதம்மா, ஏன் அழற? ஓ சரி சரி, அழாதப்ப ராஜா இல்ல. என்கிட்ட கொண்டா. நீ கண்ணுல அழாதடா, அழாத அழாதம்மா. சூ அழாதம்மா, சொன்ன கேளு, அழக்கூடாது. அழாதம்மா, அழாதம்மா, சும்மா கேட்க மாட்டேங்கிறியே. எப்படி அழுகை நிறுத்துறதுன்னே தெரியலையே. அக்கா, என் லாயர் மூளையை உபயோகிச்சு உன் குழந்தைக்கு ஒரு ஆயாவையும் இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரையும் கூட்டு வந்திருக்கேன். 2 வேலைக்காரியா? ஆஹா, 2 in 1. அதோ. வணக்கம்மா. வணக்கம். உனக்கு குழந்தைய பாத்துக்க தெரியுமா? நல்லா பாத்துக்குவேன். எங்க குழந்தையோட அழுகை நிறுத்து. அடே, நிஜமாவே அழுகையை நிப்பாட்டிட்டாளே. அப்படின்னா இன்டர்வியூ பாஸ் தானே? பாஸ் ஆகல. நீ கொஞ்சம் சும்மா இரு. உன் பேர் என்னம்மா? பார்வதி. பேர் சொல்றதுக்கு ஏன் அவ்வளவு தடுமாற்றம்? ஏண்டியம்மா, மனசுக்குள்ளேயே தடுமாற்றம் இருக்கா? பாவம், அவன் புருஷன் அவளை விட்டு ஓடிட்டான். அழகாதானே இருக்கா, அப்புறம் உன் புருஷன் அவனை விட்டு ஓடனா? அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கலமா. இதெல்லாம் கடவுள் நடத்துற நாடகம். சரி சரி, உன்னை வேலைக்காரியா சேர்த்துக்கிறதுல எனக்கு ஆட்சேபணம் இல்ல. ஆனா சில கண்டிஷன் இருக்கு. சொல்லுங்கம்மா. இந்த புள்ளைய உன் சொந்த புள்ள போல பாத்துக்கணும். நான் பெத்த புள்ளைய போல பாத்துக்கிறேம்மா. என் புருஷன் ரொம்ப அழகா இருப்பாரு.
உன்ன மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணை பார்த்து எங்க அண்ணன் எங்க மயங்கி விழுந்துடுவாரோன்னு எங்க அண்ணிக்கு பயம். அங்க பாரு, போட்டோவிலேயே எப்படி பாக்குறாரு. இத பாரு. என்னடா, என்னம்மா அழக்கூடாதுடா, அழதம்மா. குழந்தை கொண்டு வரோம். பார்வதி, குழந்தை கொண்டாமா? வந்துட்டுமா? அம்மா, பேர் வைக்கிற நேரம் தாண்டிட்டு இருக்கு. குழந்தைங்க ஆண்டாளே, உண்மை கூட்டிட்டு வா. இதோ நான் போறேன். ஏய் சுமாரு. பார்வதி, பார்வதி, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறமா? அப்புறமா விளையாட்டு காட்டலாம். முகூர்த்தத்துக்கு நேரமா, சீக்கிரமா வா. இங்க கொண்டா. என்னடா கண்ணா, என்னடி? கொடுங்கம்மா. பார்வதி, புள்ள அழுதாலும் அழுவோம், இங்கே உட்கார். குழந்தையோட தோப்பனாரம்மா பேர் சொல்லுங்கம்மா. அந்த திருதரம் பிடிச்ச பேர் எது கையிற? அது என்னம்மா? இவங்க அப்பனுக்கு இன்னைக்கோ நாளைக்கோ தூக்கு தண்டனை. இவங்க அம்மா ஹாஸ்பிடல்ல பெத்து போட்டு போயிட்டா. ஆகா, நல்ல தம்பதிகள் வயிற்றுலதான் பிறந்திருக்கான் இந்த பிள்ளையாண்டா. பாருங்க புரோகிதரே, இந்த பிள்ளைக்கு தாய் நான் தான், தகப்பே என் புருஷன். நல்ல பேரா பார்த்து வைங்க. ஆகட்டும். அவங்க கோத்திரம் சிவகோத்திரம். சுபம். அப்ப பையனுக்கு காக்கா கீக்கி கோகே கேகே கௌ ககா கம் கம் கீ. என்னையா அது? குழந்தைங்க பயந்துட்டாங்க. அது இல்லம்மா, காங்கிற இடத்துல ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வச்சா இந்த பையன் ஃபியூச்சர் திவ்யமா இருக்கும். அப்படியே வைங்க. கண்டையா. என்ன பேர் இதெல்லாம்? பார்வதி, பேர் எப்படி இருக்கு? நல்லா இல்லம்மா. பாத்தீங்களா, இவன் ஆயாவுக்கே பிடிக்கல. அண்ணே, நீ நான் சொல்லட்டுமா? சொல்ல ஆண்டாளு. கஜபதி, கஜபதி, அடிபதி, மேட்டர்பதி. என்ன பேர் இதெல்லாம்? என்னையும் கேட்டீங்க, நீங்களே வைங்க. குருமூர்த்தி. குருமூர்த்தி. வெள்ளிக்கிழமை சாஸ்திரி, சனிக்கிழமை சர்மா. என்ன பேர் இது? போகட்டும் பானு, நீ சொல்லு. அம்மாடி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால சொல்ல முடியாது. நாம எதுக்கு அடிச்சுக்கணும்? பார்வதி, நீ சொல்லு. பரவாயில்ல, சொல்லுமா. கௌதம். கௌதம், அதாவது கௌதம புத்தர். நல்ல பேரு கௌதம். நல்ல டைத்துக்கு வந்தடா. உன் மருமகனுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் தெரியுமா? என்ன பேரு? கௌதம். கௌதம், நல்ல பேர் வச்சிருக்கா. நான் இல்லடா, நம்ம வேலைக்காரி பார்வதி வச்சிருக்கா. ஏன் மூஞ்சி அப்படியே வச்சிருக்க? என் மருமகனுக்கு வச்ச பேர் உனக்கு பிடிக்கலையா? பேர் இல்ல, பேர் வச்ச அவளத்தான் எனக்கு பிடிக்கல. ஏய், அது எங்க வீட்டு வேலை. அம்மா நாகலட்சுமி, உன்னை வேண்டிக்கிட்டா 9 மாசம் முடியறதுக்குள்ள செல்வத்தை அருள்வாயின்னு சொல்லுவாங்க. ஆனா 1 மாசம் உன்னை சுத்தினதுலயே எனக்கு குழந்தைய கொடுத்துட்டேன். சந்தோஷம் தாயே. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உன் மரத்தை சுத்தி பெரிய கோயிலை கட்டி வைக்கிறேன். காப்பாத்திட்டாங்க. என்னம்மா அங்க? யாரோ ஒரு பொண்ணு குளத்துல வந்து தற்கொலை செய்ய பார்த்தா, யாரோ காப்பாத்திட்டாங்க. அடிக்கடி என்ன மாமான் ஏமாத்தி என் கெஸ்ட் ஹவுஸ்ல இன்னொரு பொண்ணு கெடுத்து பாழாக்கிட்டியடா. அயோக்கிய ராஸ்கல், பாவி பயல. உனக்கு என் பொண்ணை கொடுத்திருந்தா இந்நேரம் கூவத்துல விழுந்து அவ செத்துருப்பா. நீ செத்து போயிருந்தா உனக்கு நேர்ந்த அவமானம் உன்னோடையே போய் சேர்ந்திருக்கும். ஆனா ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தங்கச்சி தற்கொலை செய்துகிட்டாங்கிற பழி உன் அண்ணனுடைய மானம் மரியாதையை தெருவுக்கு கொண்டு வந்திருக்குமா? தங்க முட்டை போடுற வார்த்தை அறுத்து சாத்தியடா. இது நாம சாவகாசமா உட்கார்ந்த வேண்டியதா. இப்ப நடந்தது உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவனை சுட்டு கொன்னுடுவாரு. என் தம்பிக்கு தெரிஞ்சா அவனை வெட்டி போட்டுடுவான். இந்த மாதிரி சமயத்துல பெத்தவ இருந்தா உன்னை வயித்துல ஒழிச்சு, நான் உன் தாயாகி உன் கஷ்டத்தை நெஞ்சில ஒழிச்சு வச்சுக்கிறேன். உன் பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் தேடுறேன். அதுவரை
மறுபடியும் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய். பார்வதி, பார்வதி, ரொம்ப அழறமா? குடிடா கண்ணா. குடி குடி. ஐயோ, இப்ப பாலுக்கு என்னமா செய்யறது? இப்ப ஆவண்டா, தாய்ப்பாலுக்கும் வழி இல்ல. இந்த குழந்தையோட தாய் பெரிய பாவியா இருப்பாமா? பால் கூட கொடுக்க முடியாத ஒருத்தி.